தனது காதலனை இன்னும் ஒரு மாதத்தில் கரம் பிடிக்க இருந்த இளம்பெண் மாலையிட்டு மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு செல்வதற்காக அதிகாலை 2 மணிக்கு சுற்றுலா பேருந்தில் புறப்பட்டு சென்றுள்ளனர். டீ அருந்துவதற்காகவும் கழிப்பறை செல்வதற்காகவும் காலை 4:40 மணி அளவில் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி பகுதியில் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது 20 வயதான அகல்யா என்ற இளம்பெண் பேருந்தின் கைப்பிடியை பிடித்து இறங்க முயன்றபோது பேருந்தின் மேல் மின்சார ஒயர் உரசியதால் மின்சாரம் அகல்யா மீது பாய்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்தவர்கள் கீழே தூக்கி வீசப்பட்ட அகல்யாவை அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த அகல்யா ஒரு இளைஞனை காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்தோடு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அகல்யா உயிரிழந்ததால் பேருந்தில் வந்தவர்கள் யாரும் கோவிலுக்கு செல்லாமல் தங்களது சொந்த ஊருக்கே திரும்பியுள்ளனர். மேலும் அண்மையில் பெய்த மழை காரணமாக பேருந்து பார்க்கிங் பகுதியில் மண்ணை அள்ளி கொட்டியதால் தரைமட்டம் உயரம் அதிகமாகி மின்சார கம்பி பேருந்தின் மேல் உரசியதாக அங்கிருந்தவர்கள் கூறியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேற்பார்வை பொறியாளர் தலைமையிலான மின்சாரத்துறை அதிகாரிகள் விபத்திற்கான காரணம் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.